அனைவருக்கும் வணக்கம். பிரம்மஸ்ரீ பத்ரிஜி அவர்களுக்கும் வணக்கம். குளோபல் புத்தாஸ் டீம் சார்ந்த அனைவரையும் வரவேற்கிறேன். இன்று நான் பேசும் தலைப்பு 7 சக்ராஸ். நமது உடல்ல 72,000க்கு மேற்பட்ட நாடி நரம்புகள் இருக்குது. நரம்புகள் குவியிற இடத்தை தான் நம்ம சக்தி மண்டலம்னு சொல்றோம், அதாவது எனர்ஜி சென்டர்னு சொல்றோம். நமது உடல்ல 114 சக்தி மண்டலங்கள் இருக்குது. மேஜரா 7 சக்தி மண்டலங்கள் இருக்கு. இதை தான் நம்ம 7 சக்ராஸ்ன்னு சொல்றோம். இது எங்க இருக்குன்னா, நமக்கு 7 உடல்கள் இருக்கு. அது 2வது உடலான எனர்ஜி பாடியில தான் இது இருக்கு. இது தண்டுவடத்துல நேரா அலைன் ஆயிருக்கு. இதை நம்ம கண்ணால பார்க்க முடியாது. 7 சக்ராஸ்ன்னு என்னென்னு பார்க்கலாம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னை, சகஸ்ரா என்ற 7 சக்கரங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம மூலாதாரத்தை பார்க்கலாம். மூலாதாரம் எங்க இருக்கு அப்படின்னா, தண்டுவடம் முடியிற இடத்துல தான் இருக்கு. இது 4 இதழ் தாமரைன்னு சொல்றாங்க. எதனால இது 4 இதழ் தாமரைன்னு சொல்றாங்க அப்படின்னா, 4 நரம்புகள் குவிந்து காணப்படுறதுனால இது 4 இதழ் தாமரைன்னு சொல்றாங்க. இதனோட கலர் ரெட் கலர். பஞ்சபூதத்துல இது நிலம் தன்மை உடையது. 5 சென்சஸ்ல இது ஸ்மெல் சென்சஸ் உடையது. இதனோட கட்டுப்பாட்டில் உள்ள உறுப்புகள் என்னென்னா, அட்ரினல் கிளாண்டு, சிறுநீரகம், சிறுநீரகப்பை, இது எல்லாமே இதனோட கட்டுப்பாட்டில் உள்ள உறுப்புகள். இதனோட செயல்பாடு என்ன அப்படின்னா, அந்த தகவல் சேகரிப்பு, அனுபவங்கள், அந்த பிசிக்கல் சர்வேக்குள்ளது. பிசிக்கல் சர்வேக்குள்ள ஃபுட்டு, ஜாபு, இன்கம், செக்யூரிட்டி, ஹெல்த், இது எல்லாமே இந்த சக்கரத்துல எவ்வளவு எனர்ஜி இருக்கோ இதை பொறுத்துதான் நம்மளுக்கு இதெல்லாம் கிடைக்கும். அடுத்தது, நாம ஒரு ஆத்மா இந்த பூமியில வாழ வந்திருக்கோம். நம்ம வாழ்றதுக்கு மூல ஆதாரமா இருக்கிறதே இந்த மூலாதாரம் தான். இந்த மூலாதாரத்துல இருக்கிற நரம்புகள் கால்கள் வழியா சென்று பாதத்துல முடியுது. அதனால நம்ம வெறும் கால்ல மண் தரையில நடக்கிறோம். புல் தரையில நடந்தா இந்த மூலாதாரத்துக்கு நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கும். அடுத்தது, பயங்கர உணர்வு இந்த சக்கரத்தை பாதிக்கும். இந்த பூமியில நான் எப்படி வாழ்றதுன்னு ஒரு பயம், எப்படி வாழ்க்கையில வெற்றி பெறதுன்னு ஒரு பயம் இருக்கு. ஒரு எனர்ஜிய ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஆனா ஒரு எனர்ஜிய இன்னொரு எனர்ஜியை நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். அதே போல இந்த பயங்கர உணர்வை நம்ம தைரியங்கிற உணர்வா மாத்திக்கலாம். எப்படி மாத்தலாம்? நம்பிக்கையை கொண்டு மாத்தலாம். என் மேல நான் வச்ச நம்பிக்கை, இந்த கடவுள் மேல வச்ச நம்பிக்கை, எனக்கு நடக்கிற சூழ்நிலை நல்லதாவே நடக்கும்னு நான் நம்பிக்கை வைக்கிறதுனால எனக்கு இது எல்லாமே நல்லதா நடக்கும். அடுத்தது, உணவு எடுத்துக்கிறோம். மரம், செடி, கொடி, இதுல இருந்து கிடைக்கிற உணவு சாப்பிட்றதுனால இந்த மூலாதாரத்துக்கு நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்குது. அதை விட்டுட்டு ஒரு மிருகத்தை துடிக்க துடிக்க வெட்டி அதை சாப்பிட்டா அந்த மிருகத்துல இருக்கிற அந்த பய உணர்வு உடம்புல மூலாதாரத்தை பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அடுத்தது, இந்த மூலாதாரத்துல எனர்ஜி அதிகமா இருந்தாலும் நம்மளுக்கு பாதிக்கும். மூலாதாரத்துல எனர்ஜி குறைவா இருந்தாலும் பாதிக்கும். மூலாதாரத்துல எனர்ஜி குறைவா இருந்தா அவங்க எப்படி நடந்துக்குவாங்க அப்படின்னா, நம்ம உடம்ப சுத்தமா வச்சுக்க மாட்டாங்க, ட்ரெஸ் சுத்தமா வச்சுக்க மாட்டாங்க, வீட்டை கூட அவங்க சுத்தமா வச்சுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு டிசிப்ளினே இருக்காது. அது பினான்சியல் ட்ரபிளோட தான் வாழ்வாங்க. அடுத்தது, அதிகமா மூலாதாரத்துல எனர்ஜி அதிகமா இருக்கிறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காசு, பணம், நகை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிசிக்கல் அந்த சர்வைவல்ல பேராசையோட வாழ்வாங்க. அது இல்லாம அவங்களுக்கு லேசியா இருப்பாங்க, டயர்டா இருப்பாங்க. ஆனா இந்த மூலாதாரத்துல இருக்கிற எனர்ஜி பேலன்ஸா இருக்கிறப்ப பேசிக் இண்டிபெண்டன்ஸா இருப்பாங்க, செல்ஃப் சஃபிசியன்ட், இன்னர் செக்யூரிட்டியோட இருப்பாங்க. இப்ப மூலாதாரத்தை எனர்ஜி கிடைக்கணும்னு சொல்லிட்டு சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, மூலாதாரத்தை ஆக்டிவேட் பண்றாங்க, இல்ல மூலாதாரத்தை கவனம் வச்சு தியானம் பண்றாங்க. அப்படி தியானம் பண்றப்ப எனர்ஜி ஓவர்ஃப்ளோ ஆகி நம்மளுக்கு பாதிப்பு தான் ஏற்படுத்தும். நாம அப்படி செய்யாம இயல்பா அமர்ந்து மூச்சை கவனிக்க நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். அந்த எனர்ஜி தண்டுவடத்துக்கு மேல போயிட்டு கீழே அப்படியே எனர்ஜி பாஸ் ஆக ஒரு சக்கரத்துக்கு எனர்ஜி எவ்வளவு தேவையோ அவ்வளவு கிடைக்கும். இந்த பூமியில நம்ம வாழ வந்திருக்கோம். இந்த மூலாதார சக்கரம் சிறப்பா இருந்தாதான் நம்ம வாழ்க்கை சிறப்பா அமையும். அதனால நம்ம மூலாதார சக்கரத்தை நம்ம பேலன்ஸ் பண்ணி வைக்கணும்னா மூச்சை கவனிச்சு தியானம் பண்ணா அது தன்னாலே பேலன்ஸ் ஆகும். நம்ம எந்த ஆக்டிவேஷன் எதுவுமே நம்ம பண்ண வேண்டியதில்லை. அடுத்த சக்கரம் சுவாதிஷ்டானம். இது 2வது சக்கரம். 2வது சக்கரம் இது தொப்புளுக்கு 2 இன்ச்சு கீழே இருக்கு.
இது 6 இதழ் கொண்ட தாமரை. அது 6 நரம்புகள் குவிந்து இருக்கனாலதான் இது 6 இதழ் தாமரைன்னு சொல்றோம். இதனோட கலர் என்ன அப்படின்னா ஆரஞ்சு கலர். இது வந்து சுவைத்தன்மையுடையது. அதாவது 5 சென்சஸ்ல இது சுவைத்தன்மையுடையது. பஞ்சபூதத்துல இது நீர்த்தன்மையுடையது. இதனோட கடவுள் யாருன்னா விஷ்ணு பகவான். இது கட்டுப்பாட்டில் உள்ள உறுப்புகள் என்ன அப்படின்னா பாலியல் உறுப்புகள், கர்ப்பப்பை, இதெல்லாமே இதனோட கட்டுப்பாட்டில் உள்ள உறுப்புகள். இதனோட செயல்பாடு என்னன்னா ஃபீலிங் அண்ட் எமோஷனல் அண்ட் செக்ஷுவாலிட்டி, இதெல்லாம் இதனோட செயல்பாடு. அதாவது கில்ட் ஃபீலிங் இருந்தா இந்த சக்கரத்தை பாதிக்கும். கில்ட் ஃபீலிங் மட்டும் இல்ல, நம்ம கிட்ட எந்த ஒரு உணர்வு இருந்தாலும், கோபம், வெறுப்பு, அந்த உணர்வு இருந்தாலுமே இந்த சக்கரத்தை பாதிக்கும். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பெற்றோர்களாகி நாம வந்து குழந்தைகிட்ட அவங்கள ஆசையை கண்ட்ரோல் பண்றோம். நீ சாக்லேட் சாப்பிடக்கூடாது, சளி பிடிச்சிக்கும், ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, சளி பிடிச்சிக்கும்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைங்களை கண்ட்ரோல் பண்றோம். அப்படி இருந்தாலுமே இந்த சுவாதிஷ்டான சக்கரம் பாதிக்கப்படும். அவங்க எமோஷனல் கண்ட்ரோல் பண்றோம். அவங்க குழந்தைங்க பேசிட்டே இருக்காங்க, இப்படி பேசக்கூடாது. அப்ப குழந்தைங்க சிரிக்கிறாங்க, லிமிட்டா சிரின்னு இப்படி சிரிக்கிற அப்படின்னு நம்ம சொல்றோம். அலறப்ப அழக்கூடாதுன்னு அவங்க உணர்வுகளை நம்ம கட்டுப்படுத்துறோம். இப்ப உணர்வுகளை கட்டுப்படுத்துறப்ப கண்டிப்பா இந்த சுவாதிஷ்டான சக்கரம் வந்து பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாம இந்த சக்கரத்துல வந்து எனர்ஜி குறைவா இருக்கிறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மத்தவங்களோட உணர்வுகளை அவங்க புரிஞ்சு கொள்ளவே மாட்டாங்க. அவங்க ரிலேஷன்ஷிப்ல கூட கொஞ்சம் சந்தோஷமாவே இருக்க மாட்டாங்க. கணவன் மனைவி கிட்ட ஒரு சண்டையாவே இருக்கும். ஆனா இந்த சக்கரத்துல பேலன்ஸா இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மனசுல எனக்கு இந்த குறை அந்த குறைன்னு மனசு சரியில்லைன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன நம்மளுக்கு கோபம் இருக்கா, வெறுப்பு இருக்கான்னு கண்டுபிடிச்சு அதுக்கு தீர்வு செய்ய முயற்சி செய்வாங்க. அது இல்லாம கணவன் இருந்து மனைவி கிட்டையும், மனைவி கிட்ட இருந்து கணவன்கிட்டையும் எனர்ஜி பாஸ் ஆகுது. இப்படி பாஸ் ஆகுறப்ப அவங்க பேலன்ஸா அந்யூன்யமா வாழ முடியும். அவங்களுக்கு இடையே ஹெல்த்தி செக்ஷுவல் நடக்கும். அடுத்தது மணிப்பூரக சக்கரம். இது 3வது சக்கரம். இது தொப்புளுக்கு அருகே உள்ளது. இது வந்து 10 இதழ் கொண்ட தாமரை. இதனோட கலர் வந்து எல்லோ கலர். இது பஞ்சபூதத்துல நெருப்பு தன்மை உடையது. 5 சென்சஸ்ல கண் பார்வை சம்பந்தப்பட்ட சக்கரம். இது கட்டுப்பாட்டில் உள்ள உறுப்புகள் வந்து கணையம், மண்ணீரல், கல்லீரல். இது எது சம்பந்தப்பட்டது அப்படின்னா ஈகோ அண்ட் பவர் சென்டர். நான் என்கிற தன்மை, இந்த நான் என்கிற தன்மை மேலோங்கி இருந்துச்சுன்னா இந்த சக்கரத்துல எனர்ஜி அதிகமா இருக்கிறப்ப நான்கிற ஆணவம், இந்த அகந்த, நான் தான் எல்லாத்தையும் அடக்கி ஆளணும், எல்லாரும் என் பேச்ச கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆணவம், அகங்காரம் எல்லாமே மேலோங்கி இருக்கும். ஆனா இந்த சக்கரத்துல பேலன்ஸா இருக்கிறப்ப, உதாரணமா நம்ம சீதா மாதாவோட தந்தை, அவங்க வந்து அவரும் ஒரு ராஜா தான். அவரு எல்லாத்துட்டையும் அன்பா நடந்துக்கிட்டாரு, கருணையா நடந்துக்கிட்டாரு. மத்தவங்க பிரச்சனையை கேட்டு அவங்களுக்கு உதவி செஞ்சாரு. அவரு வந்து இந்த ராஜாவா இருந்தாலும் எல்லாத்துட்டையும் அன்பா இருந்தாரு. அடுத்தது இந்த மணிப்பூரக சக்கரத்துல எனர்ஜி இருந்தாதான் லீடர்ஷிப் குவாலிட்டி நல்லா பண்ண முடியும். ஒரு குடும்ப தலைவர் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க குடும்பத்தையும் கவனிக்கணும், பிசினஸையும் கவனிக்கணும். இந்த சக்கரத்துல ஒரு எனர்ஜி இருந்தாதான் இந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை அவங்க பேலன்ஸா பண்ண முடியும். அடுத்தது இல்லைன்னா அவங்க லீடர்ஷிப் குவாலிட்டியை அவங்க நல்லா பண்ண முடியாது. இப்ப ஒரு பிசினஸ் பண்றாங்க, அவங்க உழைக்கிறாங்க, சாதிக்கிறாங்க, வெற்றி அடைக்கிறாங்க. இதுக்கு ஒரு பவர் வேணும். இந்த பவர் வந்து கிடைக்கணும்னா இந்த மணிப்பூரக சக்கரம் பேலன்ஸா எனர்ஜியா இருந்தாதான் அந்த பவர் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த மணிப்பூரக சக்கரம் வந்து மைண்ட் சம்பந்தப்பட்டது. மைண்டு நம்ம எனர்ஜியை வச்சுக்கணும்னா நிறைய புத்தகத்தை படிக்கணும். அது இல்லாம சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஜிம் போடுறாங்க, யோகா பண்றாங்க, பிசிக்கல் பாடியை ஃபிட்னஸா வச்சுக்கிறாங்க. ஆனா மென்டல் பாடியை அவங்க ஸ்ட்ராங்கா வச்சுக்க தெரியல. சின்ன சின்ன விஷயத்த கூட தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அவங்க ஸ்ட்ராங்கா மைண்டை வச்சுக்கணும் அப்படின்னா நிறைய புத்தகம் படிக்கணும். இந்த சக்கரத்துல எனர்ஜி பேலன்ஸா இருக்கிறப்பதான் அவங்க வந்து விரும்பிய வேலையை செய்வாங்க. அவங்க இன்னர் உள்ள நமக்குள்ளேயே போக்கஸ் பண்ணி எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அடுத்த சக்கரம் வந்து அநாகத சக்கரம். இது 4வது சக்கரம். இது மார்பகத்தில் உள்ள சக்கரம், நெஞ்சு பகுதி மார்பகத்தில் உள்ள சக்கரம். இதனோட 12 இதழ் தாமரை. இதனோட கலர் என்னன்னு பார்த்தோம்னா கிரீன் கலர். இது வந்து 5 சென்சஸ்ல தோல் தொடு உணர்ச்சி கொண்டது. இது பஞ்சபூதத்துல காற்றின் தன்மை உடையது. இதனோட கடவுள் வந்து வாயு பகவான்.
இதில் கட்டுப்பாட்டில் உள்ள உறுப்புகள் தைமஸ் சுரப்பி, இதயம், நுரையீரல், இதெல்லாம் இது கட்டுப்பாட்டில் உள்ளது உறுப்புகள். இது எது சம்பந்தப்பட்டன? எல்லாரையும் சமமா நடத்துதல், எல்லாருக்கும் உதவி செய்தல். முழுக்க இது அன்பு சம்பந்தப்பட்டது. அன்கண்டிஷனல் லவ். அப்படின்னா எதையும் எதிர்பார்க்காமல் எல்லாத்துக்கும் அன்பு காமிக்கிறது தான் இது. மட்டும் எல்லாம் இல்ல ஏங்க கோமதி பிரபு மேம் மியூட் வச்சாச்சு, நீங்க கண்டினியூ பண்ணுங்க மேம். இது முழுக்க அன்பு சம்பந்தப்பட்டது. அன்கண்டிஷனல் லவ், எதையும் எதிர்பார்க்காம எல்லாத்துக்கும் அன்பு செலுத்துது. அது நாம கண்டிஷனல் லவ்வோ இருக்கக்கூடாது. நீ எனக்கு அதை செய், அதை நான் உனக்கு அதை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் பேர்ல இல்லாம அன்கண்டிஷனல் லவ்வா தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம இது எனர்ஜி குறையும் போது, இந்த சக்கரத்துல எனர்ஜி குறையும் போது அவங்க எப்படி நடந்துக்குவாங்கன்னா, நான் தனிமையிலேயே இருக்கேன், என்கிட்ட யாரும் அன்பு செலுத்துறது இல்ல, எந்த பிரச்சனையும் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. ஆனா இவங்க பேலன்ஸ், அது எனர்ஜி அதிகமா இருக்கிறப்ப அவங்க என்ன பண்ண, எந்த பிரச்சனையும் அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. தனிமையில இருந்தாலும் இன்பமா இருப்பாங்க. அடுத்த சக்கரம் விசுத்தி சக்கரம். இது தொண்டை பகுதி. தொண்டையில் உள்ள சக்கரம் 16 இதழ் கொண்ட தாமரை. இது கலர் என்னன்னா டார்க் ப்ளூ. இது காது கேட்டல் சம்பந்தப்பட்டது. இதனோட பஞ்சபூதத்துல இது ஆகாயம் சம்பந்தப்பட்டது. இதனோட கடவுள் சரஸ்வதி. இது கட்டுப்பாட்டில் உள்ள உறுப்புகள் தைராய்டு சுரப்பி, குரல் வலை, உணவு குழல், காற்றுக்குழல். இது எதுக்கு சம்பந்தப்பட்டது அப்படின்னா கம்யூனிகேஷன் அண்ட் கிரியேட்டிவ் அண்ட் லிசனிங். இந்த சக்கரம் எப்ப பாதிக்கப்படும் அப்படின்னா, போய் பேசினா இந்த சக்கரம் பாதிக்கப்படும். மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு பேசணும்னா இந்த சக்கரம் கண்டிப்பா பாதிக்கப்படும். அது இல்லாம யாராச்சும் பேசினாங்கன்னா நம்ம கேட்கணும். அதை விட்டுட்டு அதை பேசும் நபரை ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்றோம்ல, அப்ப ஜட்ஜ்மெண்ட் பண்ணாலும் இந்த சக்கரம் பாதிக்கப்படும். இதுல எனர்ஜி அதிகமா இருக்கிறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமா பேசுவாங்க, காசிப்பிங் பண்ணுவாங்க. இந்த சக்கரத்துல எனர்ஜி குறைவா இருக்கிறப்ப குறைவா பேசுவாங்க, கூச்ச சுபாவமா இருப்பாங்க. இந்த சக்கரத்தை பேலன்ஸ் பண்றப்ப அவங்க என்ன பேலன்ஸா இருக்கிறப்ப அவங்க எப்படி நடந்துக்குவாங்க அப்படின்னா, உண்மையை பேசுவாங்க, சத்தியத்தை பேசுவாங்க, நமக்கு கிடைச்ச பொருளுக்கு நன்றி உள்ளதா இருப்பாங்க. அது இல்லாம மற்றவங்களோட ஞானத்தை கேட்பாங்க. அது இல்லாம நம்ம ஒரிஜினல் ஃபீலிங்கோட வாழ்வாங்க. ஒரிஜினல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்குவாங்க. அடுத்தது ஆக்னை. இந்த புருவ மத்தியில் உள்ள சக்கரம். இதனோட 2 இதழ் கொண்ட தாமரை. இதனோட கலர் என்னன்னா இண்டிகோ. இதனோட கடவுள் அர்த்தநாரீஸ்வரர். இது இதனோட கட்டுப்பாட்டில் உள்ள உறுப்புகள் பிட்யூட்டரி சுரப்பி. இது பேலன்ஸே இல்லாம இருந்தா அவங்க மாயையில வாழ்வாங்க, ரியல் வேர்ல்டுல வாழாம ட்ரீம் வேர்ல்டுல வாழ்வாங்க. இது இந்த ஆக்னை தேர்ட் ஐ, இந்த ஆக்னை ஆக்டிவேட் ஆகுறப்ப தேர்ட் ஐ ஓப்பன் ஆகும். அது மட்டும் இல்லாம அவங்க எல்லா டைமென்ஷன்ல இருக்கிறதையும் பார்க்க முடியும். பிரபஞ்சத்தை பத்தி ஒரு புரிதல் கிடைக்கும். அந்த உள்ளுணர்வு பேசுறத அவங்களால கேட்க முடியும். அது இல்லாம எந்த முடிவையும் அவங்க திறமையும் எடுக்க முடியும். சரியான வழிகாட்டுதல் அவங்களுக்கு கிடைக்கும். கர்மா அவங்களுக்கு கழியும். அடுத்த சக்கரம் சகஸ்ரா. சகஸ்ரா சக்கரம் எங்க இருக்கு அப்படின்னா உச்சந்தலையில உள்ள சக்கரம். இது 1000 இதழ் கொண்ட தாமரை. இதனோட கலர் என்னன்னா வயலட் கலரு. இதனோட கடவுள் யாருன்னா பரமசிவம். இது எது சம்பந்தப்பட்டதுன்னா யூனிவர்சல் கான்சியஸ் சம்பந்தப்பட்டது. அதாச்சும் நம்ம அட்டாச்மெண்ட் இருந்துச்சுன்னா இந்த நிலைக்கு, அந்த சகஸ்ரா நிலைக்கு நம்ம உயர முடியாது. எது மேல அட்டாச்மெண்ட்? குரு. நம்ம குரு இருக்காங்க அப்படின்னா குரு மேல அட்டாச்மெண்ட் இருந்தா அந்த நிலைக்கு உயர முடியாது. அது இல்லாம நம்ம ஃபேமிலியோட அட்டாச்மெண்ட், காசு, பணம், பேர், புகழ், இது மாதிரி அட்டாச்மெண்ட் இருந்தனா நம்ம சகஸ்ரா நிலைக்கு உயர முடியாது. அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சரண்டர் ஆகலாம். நம்ம மூச்சை கவனிச்சு மூச்சு காத்து மேல சரண்டர் ஆகலாம். அப்புறம் கடவுள் மேல சரண்டர் ஆகுறப்ப நாம அந்த சகஸ்ரா நிலைக்கு உயர முடியும். இது இந்த சக்கரம் ஆக்டிவேட், சகஸ்ராங்கிற சக்கரம் ஆக்டிவேட் ஆனா நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறப்ப நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் ஒரு கனெக்ஷன் கிடைக்கும். நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் பாதிக்காது.
எந்த நேரத்துலயும் இந்த சகஸ்ட்ரால இருக்கிறவங்க மகிழ்ச்சியா தான் இருப்பாங்க. அவங்க கேரக்டர் எல்லாமே பாசிட்டிவா மாறி எல்லா மக்களையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மை இருக்கும். அவங்களுக்கு ஆஸ்ட்ரல் டிராவல் நடக்கும். அவங்களுக்கு கர்மா கரையும். இறைவனோட அருள் கிடைக்கும். அவங்களுக்குள்ள பேரமைதி ஏற்படும். இப்ப நம்ம அண்டத்துல இருக்கிறது தான் பிண்டத்துல இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பாருங்க, இந்த 7 சக்ரால விப்ஜியார்னு வருது. நம்ம வானவில் அதனோட நிறமும் விப்ஜியார் தான். வானவிலில் நிறமும் விப்ஜியார் தான். இந்த 7 சக்கரத்தின் நிறமும் விப்ஜியார்னு வருது. அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளது. அனைவருக்கும் வணக்கம்.